இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்மளோட கிட்ஸு ஸ்பெஷல் பாஸ்தா தாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி, அது கூட எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பாஸ்தாவை உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு தக்காளி, ஒரு கைப்பிடி நிறைய கேரட், ஒரு கைப்பிடி நிறைய பீன்ஸு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கேப்சிகம் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் இன்னும் பெட்டராக இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் பெப்பர் சேர்த்து இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா வெஜிடபிள்ஸ்குள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தாவை இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம பாஸ்தாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸஸாகவே டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணி இதையும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. டொமேட்டோ கெச்சப் கண்டிப்பாக சேருங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்மளோட பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. உங்கள் குட்டீஸ்க்கும் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சூப்பரான பாஸ்தா செஞ்சு கொடுங்க. பாய்.